வணக்கம் மக்களே, நான் அவங்க மனோ. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கலெக்ஷன் வச்சிருக்கேன். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரோன் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜிபிஎஸ் ட்ரோனு எல்லாமே இருக்குது. அவங்க லைனாக காமிங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வரும் 1500 ஆரம்பிச்சு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 12,000 வரைக்கும் இப்போ ட்ரோன் இருக்குது நம்மள்ட்ட கலெக்ஷன். இப்போதைக்கு நான் என்னென்னலாம் நம்மள்ட்ட இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரைஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போடக்கூட எதுவுமே யூஸ்ஃபுல்லான கண்டெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரி வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ட்ரோன் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ட்ரோன் நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கோம் எப்படி இருக்கு நான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி காம்புங்க உங்களுக்கு. இதில் எப்படி ட்ரோன் இருக்கும் அந்த இருக்கு பாருங்க. இதே பேஸ்கட்ல தான் இருக்கு. நான் இந்த ட்ரோனு ஒரு 2-3 ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அப்படியே காமிச்சிடுறேன். ஏன்னா நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கும்போது தெரியும். மற்ற ட்ரோன் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு காமிக்கேன். இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1500 வரும். டபுள் கேமரா சிங்கிள் பேட்டரி வரும். ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 நிமிஷம் பறக்க வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்ல கேட்குறீங்கன்னா இது தாராளமாக எடுத்துங்க. வெறும் 1800 தான் வரும். லோ பட்ஜெட்ல டபுள் கேமரா டபுள் பேட்டரியோட கொடுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேஃப்டி கார்டு ஸ்டெபிலிட்டிலாம் சூப்பராக இருக்கும் லோ பட்ஜெட்ல. ஸோ பாருங்க புது மாடல் இப்போ தான் வந்திருக்கு நம்மள்ட்ட. ஸோ நான் ட்ரோன் எடுத்து காமிச்சிடுறேன். அது இல்லாமல் இந்த ட்ரோனோட குவாலிட்டி வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தா 1800 தான் வருது. எப்போதும் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குறை இருக்காது. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். உங்களுக்கு அந்த ஓடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரோனில் வராது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த மாடல் காமிக்கிறேன். அடுத்த மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு P12 ஒரு லேட்டஸ்ட் மாடலுங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2200 தான் வரும். ஸோ நான் பிரித்து காமிச்சிடுறேன் எப்படின்னு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா P12 என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாடல். அப்புறம் வந்து பார்த்தா ரேட் வரும்போது 3000 3500 போயிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் வெறும் 2200 கொண்டு வந்துருங்க. ஸோ ஃபுல் கிட்ட பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி காம்போ தாங்க உங்களுக்கு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி லோ பட்ஜெட்டில் வந்துருக்கு. மெயின் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு சென்சார் வச்சு வந்துருக்கு. உங்களுக்கு காற்று அடிக்குது அப்படின்னா அதுவே ஓரளவு சேஃபாகி பறக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ட்ரோனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா இது நம்ம கையாலே வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் போது வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. மெயின் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தும் சொல்லலாம். ஏன்னா ஒரு 2200 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கும்னா தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு மாடல் காமிக்கிறேன். 2000 கூட இருக்குது இன்னொரு மாடல் உங்களுக்கு. 2000 எடுத்தீங்கன்னா இந்த மாடலுங்க 998 Pro லேட்டஸ்ட் மாடல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 999 Pro ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் உங்களுக்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2000 தான் வரும். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரோனோட ஃபிட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மி தான். உங்களுக்கு வெறும் 100 grams உள்ள தான் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இது வந்து டபுள் பேட்டரி. ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் பறக்கும். நீங்கள் 2 பேட்டரி போடும்போது உங்களுக்கு 14 நிமிஷம் வந்து பறக்க வச்சுக்கலாம். மெயின் இதில் வீடியோ ஃபுட்டேஜும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. லோ பட்ஜெட்டில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நல்லா வேணும் அப்படின்னா தாராளமாக இது பர்ச்சேஸ் பண்ணிங்க. இது சின்ன பசங்களாக இருக்கணும், கொஞ்சம் பெரியவங்க ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டிங்க. இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நல்லா நச்சுன்னு பறக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா YC03 லேட்டஸ்ட் மாடலுங்க. தமிழ்நாட்டிலே கிடையாது. நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தா கூட இந்த மாடல் இன்னும் யார்ட்டையும் ஸ்டாக் வரல. நம்ம தான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதையும் பிரித்து காமிச்சிடுறேன். ஸோ ஃபுல் கிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தா 2 கலர் வரும். ஒன்று வந்து பார்த்தா பிளாக் அண்ட் ரெட்டு கலந்து வரும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் அண்டு ரெட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இதுமாதிரி 2 கலர் வரும். இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னு லைட்டு வச்சோன்னா பயங்கரமாக இருக்குங்க. நான் வேணால் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக LED லைட் தான் உங்களுக்கு. இதோட ரேட் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வரும் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்தா OS சென்சார் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது வந்து சேஃப்டி கார்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஒரு லோ பட்ஜெட்டில் இதோட டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 10 நிமிஷம் பக்காவாக பறக்கும். நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல கண்ட்ரோலாக ஒரு ட்ரோன் தேட்டு தான் தாராளமாக அதை பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் நம்மள்ட்ட ரொம்ப லிமிட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். என்னென்ன மாடல் என்னென்ன கலெக்ஷன்லாம் காமிக்கிறதாக போட்டிருக்கேன். ஸோ இது ரேட் வந்து பார்த்தா 2500 வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா எனக்கு கேமரா பர்பஸாக அவ்வளோ பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தா ஒரு 3500 ஒரு சூப்பரான கண்ட்ரோலோட கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தா சிங்கிள் பேட்டரி காம்போ தாங்க. ஆனால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குங்க. நான் கண்ட்ரோலையும் சரி நான் ட்ரோனையும் எடுத்து வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கண்ட்ரோலர் பாருங்கள். எனக்கு இந்த ட்ரோனில் ரொம்ப பிடிச்ச இந்த கண்ட்ரோல் தாங்க. கண்ட்ரோல் பண்ண எல்லாமே ஈஸியாக இருக்குது. வரக்கூடிய எல்லா ட்ரோன்லையும் இந்த மாதிரி கண்ட்ரோல் கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கையிலேயே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடுது. ஸ்பீடு கேமரா வீடியோ எல்லாமே இதிலே இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு கேம் விளாடுறோம்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீல் இந்த இதில் இருக்கும் உங்களுக்கு ஜாஸ்திகளை பார்க்க. அப்புறம் அந்த ட்ரோனை பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுற மாதிரி தாங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் கேட்டகரியில் 1080p வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணுறது இந்த ட்ரோன் தான் வரும் உங்களுக்கு. ட்ரோனை பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி.
இது வந்து பார்த்தா சிங்கிள் கேமரா தான். ஆனால் சிங்கிள் கேமராங்கிறது வந்து பார்த்தா நச்சுன்னு நறுக்குன்னு இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ ஃபோட்டோ எல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தா இதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வீடியோ ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கும் நம்மள்ட்ட. இதுவும் நம்மள்ட்ட நல்ல மூவிங்க. இது நிறைய நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. வீடியோ போகிற உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் வேணுமோ உடனே கால் பண்ணி புக் பண்ணிங்க. ஏன்னா சில ப்ராடக்ட்டை நம்ம வீடியோ போட்டு ஒரு 2 days இல்லை 3 days இல்லை 5 daysலேயே வந்து பார்த்தா நிறைய மாடல் வந்து பார்த்தா காலியாயிரும். அப்புறம் வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு என்னென்ன அப்டேட் வருதோ அதை நம்ம இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மாடல். இது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3500 தான் வரும். ரொம்ப கம்மி ரேட்டுங்க. நீங்கள் ஆன்லைன்லாம் பார்த்தோன்னா 5000 ரூபாங்க. நம்ம ஆன்லைனோட ரொம்ப கம்மி ரேட்டாக கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் அடுத்த மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லேட்டஸ்ட் மாடலுங்க JS20 Proன்னு ஒரு லேட்டஸ்ட் மாடல். தரமான ட்ரோனுங்க. உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் J சீரிஸ் ட்ரோன் பார்த்துருந்தா தெரியும். J1 J2 அதே சேமில் இது ஒரு லேட்டஸ்ட் மாடலு. சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் கொடுத்துருவாங்க. சேஃப்டி கார்டெலாம் பெருசாக வரும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் கிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தா 2500 mAh இருக்கக்கூடிய பெரிய பேட்டரிங்க. ஒரு பேட்டரிக்கு வந்து பார்த்தா 8லேருந்து 10 நிமிஷம் பறக்கும். நீங்கள் 2 பேட்டரி போடும்போது 20லேருந்து 14 நிமிஷம் நீங்கள் நல்லா ரஃபாக யூஸ் பண்ணோட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ட்ரோனோட குவாலிட்டி நல்லா பில்டு குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதில் மெயின் இதில் பவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன பசங்க யாராச்சும் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ ஓட்ட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் நல்லா இருக்கும். லைஃபும் கொஞ்ச நாள் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரோன் வேணுமோ அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு என்ன ரேட்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற ரேட் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு ரேட்டு சொல்கிறது அப்புறம் ஒரு ரேட்டு சொல்கிறது அந்த கதை நம்மளுக்கு கிடையாது. இந்த வீடியோவில் என்ன ரேட்டு சொல்கிறோமோ அதே ரேட்டு தான் கஸ்டமர் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய கஸ்டமர் நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம J2 சீரிஸ் போயிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா J2ங்க. இது வந்து பார்த்தா 2 கலர் வரும். ஒன்று பிளாக்கு, இன்னொன்று ரெட்டு. இன்ன வரைக்கும் செம்ம டிமாண்டாக போயிட்டு கூட மாடலு. கிட்ட பாருங்க. இப்போ நான் சொன்னல அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஃபுல் கிட்டு. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஆப் இது பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதோட ட்ரோனை நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 2500 செம கொடுத்தா வரும். டபுள் கேமரா, டபுள் பேட்டரி, ஃபுல்லாக 4 கலையும் LED லைட்டு வந்துடும். உங்களுக்கு சென்சார் கொடுத்துருவாங்க. சின்ன சென்சார் உங்களுக்கு காற்று அடிக்குது அப்படின்னா அதுவே ஓரளவு ஒரு 50% ஸ்டேபிள் ஆகி பறக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரோன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பேசிக் ட்ரோன் ஒரு சென்சார் வச்சு எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ட்ரோன் எடுக்கலாம். ஒரு JS20 Pro சொன்னால அந்த ட்ரோன் இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தெளிவாக பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ்லெஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோட்டர் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். பட் இங்கிட்டு உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பிரஷ்லெஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 3000 ஸ்டார்டிங் இருக்குது பிரஷ்லெஸ். மெயின் வந்து பார்த்தா பிரஷ்லெஸ் பொறுத்தவரை ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதாங்க லேட்டஸ்ட் மாடல் F198 லேட்டஸ்ட் மாடல். நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டரி, டபுள் கேமரா கொடுத்துருப்பாங்க. இது பில்டு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். LED லைட் எல்லாம் வரும். இது பாருங்கள் ஃபுல் கிட்ட எப்படி இருக்குன்னு. டபுள் பேட்டரி காம்போ உங்களுக்கு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேபிளாக பறக்கும். சில ட்ரோன்லாம் உங்களுக்கு இழுத்துட்டு ஓடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். பட் இந்த ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரஷ்லெஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறக்கும் போது ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரோனை பாருங்கள் எப்படி இருக்கும். பில்டு குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்கும். மெயின் பிரஷ்லெஸ்ஸுங்க உங்களுக்கு. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் குறை இருக்காது. அப்புறம் டபுள் கேமரா, இங்கே ஒரு கேமரா கீழே ஒரு கேமரா வரும். நீங்கள் பறக்கும் போது லைவாக வீடியோ ஃபோட்டோ இதுலேயே நம்ம பக்காவாக ஷூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடுக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. மெயின் ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறோம் ப்ரோ நான் பெஸ்ட் ஓட்டலாம் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை பொறுத்தவரையும் தரமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டியும் தரமாக இருக்கும். ஸோ அடுத்த மாடல் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்த மாடல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ JS2 Proன்னு ஒரு லேட்டஸ்ட் மாடலுங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் செம்ம டிமாண்டாக இருக்கக்கூடிய மாடல் நம்மள்ட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ரேட்டு வந்து பார்த்தா 4000 தான் வரும். நல்ல ஒரு சென்சார் வச்சு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க அந்த ட்ரோனு. நான் காமிச்சிடுறேன். இந்த ட்ரோனை பொறுத்தவரையும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ மக்களே நம்ம வந்து பார்த்தா ரோட்டுக்கு பக்கத்தில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் நாய்ஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோ நான் ஃபுல் வீடியோ போகிறேன் அப்படின்னா நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடியோ ரூம் நம்ம தனியாக பிடிச்சிருக்கோம். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் இல்லாத மாதிரி போடுறேன். ஸோ இந்த மை வீடியோலாம் கொஞ்சம் நாய்ஸோட கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இருக்கு பாருங்கள் பில்டு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 mAh இருக்கக்கூடிய பேட்டரிங்க. நல்ல பவரான பேட்டரி தான் உங்களுக்கு. ஒரு பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம் பறக்க வச்சுக்கலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரினா தாராளமாக இதை நீங்கள் போகலாம். ரேட்டு வந்து பார்த்தா ஜஸ்ட் 4000 தான் வரும் உங்களுக்கு. நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு காற்று அடிக்குது அப்படின்னா சேபிளாகவும் பறக்கும் உங்களுக்கு. கண்ட்ரோலுக்கு குறை இருக்காதுங்க. நல்ல ஒரு சேபிளாக பறக்க வைக்கணும். தாராளமாக இதை நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம J18 H ப்ரோங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்மள்ட்ட மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு. இந்த வாட்டி ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணி தர போகிறேன். வெறும் 3500 தர போகிறேன். ஸோ குயிக்காக புக் பண்ணிங்க. ஒரு ப்ரெஷ்லெஸ் மாடலு, நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இது பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டி வந்து பார்த்தா பில்டு குவாலிட்டி கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ட்ரோனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தரமாக இருக்கும் உங்களுக்கு ட்ரோனு. மெயின் வந்து பார்த்தா கேமரா நான் சொன்ன மாதிரி தான் ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டிக்கு 8 to 10 நிமிஷம் பறக்கும். நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பில்டு குவாலிட்டியில் ட்ரோன் எதிர்பார்த்தா தாராளமாக எடுத்துக்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 mAh இருக்கக்கூடிய பெரிய பேட்டரி தாங்க. பேட்டரியும் நல்லா நிற்கும். பவர்லாம் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குங்க. ஏன்னா ஒரு நீங்கள் ஹை பட்ஜெட்லாம் போகிறீங்க அப்படின்னா பவர் தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எங்கிட்ட உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் அந்த ஒரிஜினல் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாயும் ட்ரோன் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் பக்காவாக நிறைய ட்ரோனில் இருக்கும். நான் எந்தெந்த ட்ரோனை எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்சார் வச்சது நல்ல ஸ்டேபிளாக பறக்கக்கூடிய ட்ரோன் தான் வந்து இந்த கேட்டகரி. அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்களா அந்த கேட்டகரி. இதெல்லாம் வந்து பார்த்தா டாப் எண்ட் உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் ஆனால் குவாலிட்டி ஸ்டேபிள் எல்லாம் தரமாக இருக்கும். இது வந்து பார்த்தா M சீரிஸ் மாடலுங்க. M3 Max, Y3 Max, Y3 இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மாடல். உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம். M3ங்கிறது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4000 தான் வரும். ஸோ ட்ரோனை பாருங்கள் எப்படி இருக்கணும் ஃபுல் கிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பேட்டரி டபுள் கேமரா கொண்ட மாடலுங்க. பில்டு குவாலிட்டி நல்லா ஹெவியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாடல் வந்து பார்த்தீங்களா F6 ஒரு ட்ரோனு, அந்த சேம் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இது வெயிட்லெஸ் மாடல், நல்லா ஸ்டேபிளாக பாருங்க. உங்களுக்கு பறக்கிறதுல எதுவுமே குறை இருக்காது. உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். மெயின் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் செம்மையாக இருக்கும். 4000 கேமரா ஃபுல்லாக நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. மெயினான விஷயம் என்னன்னா இந்த ட்ரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேட்டி கொடுத்துருவாங்க. மற்ற ட்ரோன்லாம் சிங்கிள் பேட்டி கொடுக்கும். இந்த ட்ரோனுக்கு மட்டும் உங்களுக்கு டபுள் பேட்டி வரும். நீங்கள் டபுள் பேட்டினால வந்து பார்த்தா டைமிங் கொஞ்சம் அதிகமாக ஓட்டிக்கலாம். ஒரு பேட்டிக்கு வந்து பார்த்தா 8 to 10 நிமிஷம் வரும் உங்களுக்கு. நீங்கள் 2 பேட்டி போடும்போது 20 தாராளமாக 14 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சில பேர் பொறுமையாக ஓட்டுவாங்க, சில பேர் நல்லா பவராக ஓட்டுவாங்க. நம்ம ஃபுல் ஃபீல்டில் வச்சு ஓட்டி பார்ப்போம். அப்படி இருக்கவங்களுக்கு 14 நிமிஷம் அந்த சைண்ட் உள்ள வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பறக்கும் போது வீடியோ ஃபோட்டோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அடுத்த மாடல் வந்து பார்த்தா J சீரிஸுங்க. உங்களுக்கு J3ல வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா பெஸ்ட்லெஸ் மாடல் விட்டுருக்காங்க. ஸோ நான் அதை எடுத்து காமிக்கலாம். இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிங்க. நீங்கள் ஆன்லைன்லாம் 5000 மேலே போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தா ஜஸ்ட் 4000 தான் கொடுக்குறோம். ஸோ நம்மள்ட்ட எந்த ட்ரோன் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம ஆஃபர் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு கஸ்டமர் கம்மியாக கொடுத்துருவோம். அது இல்லாமல் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தரமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா குறை இருக்காது உங்களுக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மள்ட்ட நம்பி வாங்கலாம். ஏன்னா குவாலிட்டி பொறுத்தையும் தரமாக இருக்கும். ட்ரோனை பாருங்கள். இது கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹெவியான பாடி தான் உங்களுக்கு. மேலே OS சென்சார் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறது தான் மெயினான விஷயம். பெஸ்ட்லெஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதோட பேட்டரி டைமிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 8 to 10 நிமிஷம் பறக்க வச்சுக்கலாம். இதுவும் நல்ல கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு. ஒரு லோ பட்ஜெட்டில் நல்லா பார்க்குறேன். தாராளமாக ஒரு 4000 உள்ள உங்கள் பட்ஜெட்னா தாராளமாக இதை நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம். குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பொருளுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. ஒரு பொருளும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்த பொருள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் இது நல்லா இருக்கும் நான் க்ளீனாக சொல்லிடுவேன் ஓப்பனாக. சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதில் 4Kலாம் வீடியோ எடுக்க முடியாது. 1080 பிக்சல் எடுக்க முடியும். அப்படின்னா 720 அந்த 2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய் கேட்டகரியில் நம்ம எடுக்க முடியும். இதுக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரோன்லாம் நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புது மாடலுங்க A17 ஏரியல்ங்கிற லேட்டஸ்ட் மாடல் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் வந்துருக்குங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் நம்ம வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போடுவோம். ஸோ அதை ஃபுல் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ரோனை பார்த்து கிளியராக நம்ம வெளியே கொண்டு போய் பறக்க வைப்போம். எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக பறக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது எல்லாமே தரமாக நம்ம காமிப்போம் உங்களுக்கு. ஸோ இதோட கிட்ட பாருங்கள் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருவாங்க. ட்ரோன்லேயே நல்ல ஒரு பெரிய பேட்டி கொடுத்தது இதுதான் உங்களுக்கு. நல்ல ஒரு பேட்டி டைமிங் வரும். ஒரு 7 to 10 நிமிஷம் வரைக்கும் பறக்க வச்சுக்கலாம். ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ட்ரோனை காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக LED லைட்டுங்க. இது ஃபுல்லாக LED லைட் வந்துடும். ஃப்ரண்டில் உங்களுக்கு LED லைட் வந்துடும். மேலே வந்து பார்த்தா OS சென்சார் கொடுத்துரும். காற்று தடிதா அப்படின்னா அதுவே ஸ்டேபிள் ஆகும். அப்புறம் மெயின் வந்து பார்த்தா பெஸ்ட்லெஸ் மாடலுங்க உங்களுக்கு. மெயின் வந்து பார்த்தா பெஸ்ட்லெஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா LED அதே சொன்ன மாதிரி கேமரா டபுள் கேமரா இங்கே ஒன்று கீழே ஒன்று வந்துடும். பறக்கும் போது வீடியோ ஃபோட்டோ இதுலேயும் பக்காவாக ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் JS29ங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்மள்ட்ட ஸ்டாக் வந்துருக்கு. இது வந்து பார்த்தா பில்டு குவாலிட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் ஹெவி பில்டு குவாலிட்டி எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தா சிங்கிள் பேட்டரி காம்போங்க. ஆனால் ட்ரோன் வந்து பார்த்தா நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 4000 தான் வரும் உங்களுக்கு. பட் ஆனால் குவாலிட்டி நல்லா தரமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் மாடல்னா உங்களுக்கு இன்னொரு மாடல் ஒன்று வந்திருக்கு நம்மள்ட்ட. இதே மாதிரி சேம் பேட்டர்னில் உங்களுக்கு
JS22 ப்ரோன்னு ஒன்று வந்திருக்கு. பட் இதோட பில்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் காமிக்கிறேன். நீங்கள் பேக்கையே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு. இப்போ பொருள் உள்ளே இருக்கிற பொருள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் நான் காமிச்சிட்றேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா இது வந்து பார்த்தா உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி தாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஐ பட்ஜெட் போகும்போது ஐ பட்ஜெட்லாம் வந்து பார்த்தா சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம் நேரம் வரைக்கும் பறக்கிற பேட்டரி இருக்குது. சில இது வந்து பார்த்தா 7லேருந்து 10 நிமிஷம் தான் பறக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க உங்களுக்கு. இது இருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஹெவியாக இருக்கும் ட்ரோன் உங்களுக்கு. ஏன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா ஐ பட்ஜெட்டில் கூட வாங்க 1 லட்ச ரூபா 80,000 ரூபா அதுமாரி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தா சில ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 8லேருந்து 10 நிமிஷம் தான் பறக்கும். அதெல்லாம் ட்ரோன் பறக்கும்போது பவர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி இந்த ட்ரோன்லாம் கொஞ்சம் பவர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா ரஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி வரும். ரேட் வந்து பார்த்தா ஜஸ்ட் 4,000 தான் வரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். OS சென்சார் கொடுத்துருவாங்க. மெயின் பில்டு குவாலிட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஹெவி பில்டு குவாலிட்டினா தாராளமாக நீங்கள் நம்பி இதை வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ட்ரோனு மார்க்கெட்லேயே செம்ம டிமாண்டாக இருக்கக்கூடிய ட்ரோனுங்க. இப்போ நம்மள்ட்ட வந்திருக்கு. இதுலேயே வந்து பார்த்தா GPS ட்ரோன் ஒன்று வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இதை பற்றி சொல்கிறேன். GPS லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5,000 தான் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய ட்ரோனுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் கேட்டகரியில் மிகப்பெரிய ட்ரோன்னா இந்த ட்ரோன் தான் வரும். நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரோனை உங்களுக்கு பிரித்து காமிச்சிடுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி தரமாக இருக்கும் உங்களுக்கு. டிஸ்பிளே வந்து வரும் உங்களுக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன் தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய ட்ரோனுக்கு பாருங்கள். நீங்கள் இவ்வளவோ ட்ரோன் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய ட்ரோன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு MH பேட்டரிங்க. நீங்கள் ஒரு பேட்டரி போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஆரம்பிச்சு காம் நேரம் வரைக்கும் பறக்க வச்சுக்கலாம் ஒரு இதில். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லாம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க. சரிதான் உங்களுக்கு? இது ஃபுல்லாகவே ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு. ஃபுல்லாக LED லைட் தான் உங்களுக்கு. இந்த பறக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED லைட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நல்ல பவர் இருக்கும் அந்த ட்ரோன். நீங்கள் நல்ல ஒரு பவராக ட்ரோன் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலே சென்சார் வரும். இதுதாங்க சென்சார். மேலே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நான் அதுவும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இதுமாதிரி அழகாக ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. மெயின் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேமராங்க. இது ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ எல்லாமே ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்படியே கீழே காமிச்சா அப்படின்னா கீழே சென்சார் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதுவும் வந்து பார்த்தா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. மெயின் வந்து பேட்டரி தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைமிங் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோலில் காமிச்சிடுறேன். கண்ட்ரோலில் வந்து பார்த்தா சூப்பரான மேட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தா நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மற்ற ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறோம்ல. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இந்த மாடல் இதுதான். இது நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து பார்த்தா நல்லா தரமாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தா ஜஸ்ட் 5,000 தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. மார்க்கெட்டாக இருக்கட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எங்கே வேணால் போய் செக் பண்ணி பாருங்க. 8,500 அந்த ட்ரோனு. நான் சொல்கிறேன் இந்த ட்ரோனை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துங்க. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட போய் செக் பண்ணி பாருங்க. சில இடத்துல ஸ்டாக்கே இருக்காது. ஏன்னா ரேட் வந்து பார்த்தா பயங்கரமாக போயிட்டு நம்ம ரொம்ப கம்மி ரேட் கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் குயிக்காக புக் பண்ணிங்க. ஏன்னா இதெல்லாம் பீஸ்லாம் நம்மள்ட்ட ரொம்ப லிமிட்டாக தாங்க இருக்குது. சில பொருள்லாம் சொல்லிடுவேன் ஓப்பனாக, இந்த பொருளாக என்கிட்ட கம்மியாக இருக்குன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுவேன். சில பொருளாக நம்மள்ட்ட அதிகமாக இருக்குன்னா அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நம்மள்ட்ட என்னென்ன பொருள் கம்மியாக இருக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடலுங்க. செம்ம டிமாண்டாக இப்போ தான் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே சேம் தான். ஆனால் பில்டு குவாலிட்டி செம்ம ஹெவியாக இருக்கும். பெரிய ட்ரோன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்சார் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஒரு பெரிய பேட்டரிங்க. இதோட கிட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. செட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரோன் எடுத்து காமிக்கிறேன். ஒரு டாய் கேட்டகரியில் மிகப்பெரிய ஒரு ட்ரோன் கொடுத்தேன்னா இந்த மாடல் தான் உங்களுக்கு. பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பேட்டரிங்க உங்களுக்கு. நான் காமிச்ச பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பெரிய பேட்டரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வருங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரிஜினல் ட்ரோனுக்கு போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி பெரிய பேட்டரி கொடுத்துருவாங்க. இது தாராளமாக வந்து பார்த்தா 10லேருந்து உங்களுக்கு 12லேருந்து ஒரு காம் நேரம் வரைக்கும் பக்காவாக பறக்க வச்சுக்கலாம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து உங்களுக்கு. சில பேர் பொறுமையாக ஓட்டுவாங்க, அவங்களுக்கு காம் நேரம் வரும். சில பேர் நல்ல ரஃபாக யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 10 நிமிஷம் தான் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பொறுத்தவரைக்கும் 10லேருந்து உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா காம் நேரத்துக்குள்ளே வரும் உங்களுக்கு. ட்ரோனை பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல பில்டு குவாலிட்டி கொடுத்துருவாங்க. மெயின் பிரஷ்லெஸ்னால வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா சேஃப்டி ரெக்க இன்னும் உங்களுக்கு 4 எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் கேமரா. இது ஃபுல்லாக நம்ம ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெயின் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இந்த ட்ரோனு ஆனால் வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி எடுத்துட்டீங்கன்னா தாராளமாக இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பேட்டரி டைமிங் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. நல்ல ஒரு பேட்டரி டைமிங் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோன் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 தான் ஒரு ரேட்டு சொல்லிடுறேன். ஸோ இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ட்ரோன் கலெக்ஷன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு GPS ட்ரோன் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா GPS ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஒன்று வருது நம்மள்ட்ட. அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா வரும். அதில் 1K ரிட்டர்னு 4Kல வீடியோ எடுத்துக்க முடியும். நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் அதை பற்றி தனியாக ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன்.
ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் இப்போ ஜிபிஎஸ் பற்றி நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ச்சி நம்ம சேனலில் வரும்போது, ஏன்னா இப்போ நான் காமிச்ச கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக ஃபுல் வீடியோ கிளியராக எந்த அளவுக்கு பறக்குது எல்லாமே மக்களே. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உள்ளேருந்து பார்க்குறீங்க, நீங்களாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வேணும் இது வேணும் அப்படின்னா இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருதுன்னா டெலிவரி காசு ஒரு 100 ரூபா, மொத்தம் 5100 வரும். எனக்கு கூகுள் பே இல்லை ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லான அமௌண்ட் வந்து அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு கொரியர் போட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன். அதுவே நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 days இல்லை 3 days ஆகும் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிகபட்சமாக 2 days ஆகும், அவ்வளோதான் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கடையோட அட்ரஸ் கேட்குறீங்க. நம்ம கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா சென்னை நுங்கம் பக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்தே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா நகர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் நடந்து வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தே டேங்க் பவுண்ட் ரோடுன்னு வருங்க. அந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைக்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கடையோட மேப் லொக்கேஷன் கூட கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். டேரெக்டாக பைக்கில் வந்தீங்க கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டார்டிங் 1500 வந்து ஆரம்பிச்சு அதிகபட்சம் 12,000 வரைக்கும் கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் பொறுமையாக நின்று உங்களுக்கு எந்த ட்ரோன் வேணுமோ அந்த ட்ரோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்மள்ட்ட வெரைட்டி அதிகமாக நம்மள்ட்ட ட்ரோன் கலெக்ஷன் வச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன பசங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு 2500 எடுத்துக்கலாம். இல்லை நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கலாம். பிரஷ்லெஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், கண்ட்ரோலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட போகிறீங்க பிரஷ்லெஸ்னால் தாராளமாக 3000 வந்து போகலாம். இல்லை நான் ப்ரிப்போஷன் லெவல் ஓட்ட போகிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக 5000 ரூபா இந்த ட்ரோன் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே 2 நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரோன் வேணும், எனக்கு இந்த ட்ரோன் வேணும் அப்படின்னா அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நீங்கள் மொட்டையாக அந்த ட்ரோன் வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு எந்த ட்ரோன் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அது ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கிளியராக சொல்லுவோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோ உங்களால் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ.